இலங்கை 78வது சுதந்திரத்தை காண்கிறது. இந்த சுதந்திர தினம் 78 வருடங்கள் என்பது சாதாரணமாக ஒரு மனிதன் பிறந்து முற்று முழுதாக வெற்றிகரமாக தனது வாழ்வை நிறைவு செய்கிற காலகட்டமாக இருக்கும், அல்லது வாழ்க்கையை வெற்றிகரமாக காணவில்லை என்று கவலையுடன் தொடர்ந்து பயணிக்கிற காலமாக இருக்கும். இந்த இரண்டில் எதை தெரிவு செய்வது இன்றைய சுதந்திர தினத்திலே என்று மொழி, மதம், இனம் எந்த பாகுபாடுமற்ற நிலையில் ஒரு இலங்கையராக நாங்கள் நேர்மையான ஒரு கேள்வியை கேட்டால் எங்களுக்கு என்ன விடை வருகிறது என்றால், 1948ஆம் ஆண்டு பெற்ற சுதந்திரத்துக்கும் 2026ஆம் ஆண்டுக்கு இடையில் எத்தனையோ மறுமலர்ச்சிகளை இந்த உலகம் சந்தித்திருந்தாலும் கூட தெரிவு சுதந்திரம் என்கின்ற உண்மையான பொருள் இன்னும் இலங்கையர்களாக முழுமையாக இலங்கையர்களுக்கு கிட்டவில்லையோ என்ற கேள்வி, நியாயமான கேள்வி இருக்கிறது. இதை வெறுமனே நாங்கள் சிறுபான்மையினருடைய சிறுபான்மை பகுதிகளிலிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பான்மை சிங்கள மக்களிடையேயும் இதே பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இதை ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எப்படி நாங்கள் இதை பற்றி பேசலாம் என்பதற்காக கலையத்திலே நாங்கள் இருவரோடு பேசிக்கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் கெஸ்டான ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு டிஸ்கஷன், கலந்துரையாடல். அந்த அடிப்படையில் அக்ஷிதா சுபைர் அவர்கள் இருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். அக்ஷிதா ஒரு வழக்கறிஞர், ஒரு அதே நேரத்தில் ஒரு ரிசர்ச் பர்சன், ஆய்வு செய்பவர், விரிவுரையாளர், இப்படி பல பன்முகம் கொண்ட ஒரு யுவதி. அது இன்னும் ஒரு பெருமை. பன்முகம் கொண்ட யுவதி என்பது ஒரு பெருமை. அந்த அடிப்படையில் 78 வருடங்களின் பின்னர் ஒரு முஸ்லிம் பெண்மணி, ஒரு யுவதி இந்த அடையோடு இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெருமை. நன்றி. அதுல இலங்கையின் பங்களிப்பும் கொஞ்சம் சரி இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்கு. பட் இந்த தமிழ் பேசுற அந்த இதுல இருந்து வந்ததுல எனக்கு மிச்ச சந்தோஷம். அதே நேரம் அட்வொகேட்டாவினுடைய தொடர்பாளர், குறிப்பாக இணைப்பாளர் என்று எங்கள் பல நிகழ்ச்சிகளுடைய தயாரிப்பு இணக்கத்திலே தலைப்பு எடுத்ததிலிருந்து நினைக்கிறேன் அக்ஷிதாவை கூட்டிட்டு வாரத்திலிருந்து கூட தொடர்புகள் இருக்கிறது கூட மில்ரோய் தான். அந்த அடிப்படையில் மில்ரோய் உங்களோட இருக்கின்றார். வணக்கம் மில்ரோய். வணக்கம். வணக்கம் கஜமுகன். இப்போ நாங்கள் மில்ரோயோட பேசுவோம். மில்ரோய், இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சுதந்திர தினம் இதில் உண்மையான இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் என்று சொல்லப்படுற தெரிவு, சுதந்திரமான தெரிவு என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த டாபிக் எனக்கு கிடைக்கிற நேரம் நான் இது ஒரு சந்தர்ப்பமாக தான் கண்டேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய மக்களுக்கு நீங்கள் இந்த உங்களோட அறிமுகத்தில் கூட நீங்கள் சொன்னீங்க இந்த மக்களுக்காக நாங்கள் பேசணுமெண்டு. உண்மையிலே இந்த சுதந்திரம்டா என்னென்று எங்களோட மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அதான் உண்மை. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் எப்படி அவங்களோட சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு தெரியாமல் இருக்கிறாங்க. இதை நாங்கள் இன்றைக்கி கட்டாயம் பேசி ஆகணும். அதே நேரத்தில் நான் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உண்மையிலே இந்த சுதந்திரம் எப்படி அவங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு அதாவது ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறதுக்கு நான் எதிர்பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி 78 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று நிறைவு பெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் கூட உண்மையான சுதந்திரம் எங்களுக்கு இருக்கான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி எழுப்பினா உண்மையிலேயே உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி விட சொல்ல இல்லை. நாம நினைக்கும் என்னண்டா ஒரு கொடி ஏற்றுறது, தேசிய கீதம் படிக்கிறது தான் சுதந்திரம். உண்மைக்குமே இப்போ சுதந்திரம் நாம் எதை கொண்டாடுறோம்? ஆங்கிலேயர்கிட்ட நம்மளோட நாட்டை காப்பாற்றி நாம் பெற்ற அந்த ஒரு விடுதலை தான் சுதந்திரம் கொண்டாடுறோம். ஆனால் இப்போ உண்மைக்கு என்ன நடக்குது? நாமளே யூகே போகிறதுக்கு விசாக்கு காசை கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே போய் அகதியாக வாழ்கிறோம். இங்கிலாந்துக்கு போய் படிக்கிறதுன்னு சொல்லி போய் படித்தாலும் பரவாயில்ல. அப்போ கிடைச்ச சுதந்திரம்ங்கிறது என்ன? அப்போ திரும்ப அவன்ட்டே அடிமையாக போகிறதுக்கு அதை எப்படி சுதந்திரம் அப்படி சொல்கிற? வேடிக்கை அறிக்கை இப்போ நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேன் என்னென்னா, இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது என்னென்னா, இத்தாலிக்கு போகிறேன்னு ஏமாற்றிட்டான், கனடாவுக்கு போகிறேன்னு காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான். அதுதான் நிறைய ட்ரெண்டு இந்த டைமில். மக்கள் எப்படியாவது இலங்கையை விட்டு போனால் போதும் அப்படி என்னதான் இருக்காங்க. அப்போ இந்த டைமில் 78வது தடவையாக நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுறங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கி? அது சுதந்திரமா? அதே தான் இன்னொருத்தர் அடிமையாக போகிறோம். அதே தான் நானும் என்னடா கேள்வி கேட்க கூட்டிகிட்டு வந்தேன், என்னட்டே திருப்பி கேள்வி கேட்டா எனக்கு எப்படி சுதந்திரம் இருக்கு? இதில் 78 வருஷத்துக்கு இல்லை என்னடா இப்போ இவங்க முதல்ல இப்போ சொன்ன மாதிரி
ஓகே, நாங்கள் இலங்கையில் வாழ்கிறோம், நாங்கள் ஏன் இலங்கையை விட்டு வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னத்தான் வெளிநாட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் வந்து இலங்கையில் வாழ்கிற மாதிரி வராது, தங்களுடைய சொந்தங்களோட வாழ்கிற மாதிரி வராது. சொர்க்கமே ஆமாம், அது பாட்டு சரியா. அப்படி ஒரு 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 உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு உணர்வு இருந்தாலும் அதை தாண்டி தங்களோட சொந்தங்களை விட்டு வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி செய்து கொண்டு வராங்க. ஆனால் விருப்பம் இல்லாமல் தான் போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் இருக்கிற நிலைமை, இப்போ நாங்கள் இந்த பேசுகிற சுதந்திரங்கள் இது எப்படி பாதிக்கப்படுதுன்ட்டு நிறைய விஷயங்களை பேசலாம். இதுக்கு நான் வந்து இப்போ நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ சொல்லுங்களேன், இப்போ நாங்கள் ரைட் ஓகே, நாங்கள் காசு இல்லாதபடியே தான் வெளியில் போகிறோம். இப்போ சொல்லுங்களேன், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யணும், இதை நான் எதிர்பார்க்குறேன், ரைட். இளைஞர்கள் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய போனால் எங்களுக்கு நம்பி அந்த வேலையில் இறங்க முடியுமா? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன உத்தரவாதம்? ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண போனால் என்னென்ன செய்யணும்? சரி, அதை விடுங்க. ஒரு கரண்ட் லைன் ஒன்று எடுக்க போனால், ஒரு சாதாரண ஒரு விஷயம் உண்டு, எவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும்? உடனே எங்களுக்கு லைன் கிடைச்சிருமா? எத்தனை மாதம் வெயிட் பண்ணணும்? இப்போ நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு வந்து இப்போ என்னட்டே கேள்வியும் கேடு சீரியஸாக இப்போ சீரியஸாக நாங்கள் பேசுகிறோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்க. சீரியஸாக பேசுகிறேன். ஆமாம் பேசுங்க. என்னென்னா, அடிப்படையில் இலங்கையில் உயர் நீதிமன்ற சட்டத்தரணி, அப்போ புரிஞ்ச வழக்கறிஞருக்கு தெரியணும், உயர் நீதிமன்ற நீதியரசராக இருந்தால் கூட அவர் எங்கேருந்து வராருன்றதை அவருக்கு அறிமுகம் கொடுக்கக்கூடிய தகுதி இலங்கையின் சட்டத்தின் பிரகாரம் ஒரு கிராம சேவருக்கு தான் இருக்குது. தெரிஞ்சோ தெரியல, இதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த கிராம சேவர்கிட்ட இந்த பிரதேசத்தை சார்ந்தவர் தான் என்று ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் எத்தனை மக்கள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் அடையாளத்தை காட்டுறதுக்கு. முதல் இலங்கையர், நாங்கள் பேச வேண்டிய சுதந்திரத்தை பற்றி என்ன, முதல் அவர் இலங்கையர் இருக்கும். இப்போ இந்த இலங்கையராக இருக்கிற எதில் இருக்குது? இந்த இதில் தான் இருக்குது. ஒன்று பிறப்பு டாப்பு, இன்னொன்று வந்து என்ன தேர்தல், அடுத்தது மரண டாப்பு. தேர்தலில் தான் அவருக்கான வாக்குரிமை இருக்குது. வாக்குரிமையில் தான் என்ன இருக்குது, உண்மையாகவே தன்னை சுதந்திரத்தை கேட்கறதுக்கான திராணி இருக்குது. என்னடா கேட்குறேன், இப்போ நான் கேட்கறதுக்கு நீங்களே ஒரு வழக்கறிஞராக எத்தனை முகம் கண்டிருப்பீங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேசஸில். பேசிக்காக இந்த பிரதேசத்தில் தான் இவர் குடிபுரியாதுன்றதை வந்து நிரூபிக்கிறதுக்கான அடிப்படையே இலங்கையில் இல்லை. எவ்வளோ வர்க்கக்கேடு. இப்போ ஒருத்தர் இலங்கையில் இருந்து ஒரு உள்நாட்டு யுத்தமோ அல்லது கலவரமோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் திருப்பி அவர் அதை அத்தாட்சிப்படுத்துறதுக்கு அவர் பாடு இருக்கு. அப்போ எப்படி ஒருவருக்கு நான் இலங்கையர்ன்ற நம்பிக்கை வரும்? இப்போ இவர் கேட்ட கேள்வி எல்லாம் அங்கேருந்து ஆரம்பமாகுது. நான் சொல்கிற அடிப்படை சரிதானே? இப்போ இதில் நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் உண்மையாகவே சொல்ல போனால் ஒரு இலங்கையை பொறுத்த மட்டும் மொத்த சிறுபான்மையினரில் நாங்கள் கல்வி கற்ற சமூகமாக தங்கள் பிரதேசத்திலிருந்து விலகி வெவ்வேறு இடங்களை படிக்கிறவர்கள் அன்னளவாக 10 வருடம் இது வருஷம் கல்வியை சார்ந்து தொழில் சார்ந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே அது அவர்களுடைய சொந்த பிறப்பு தேசம் அல்ல. இது எனக்கு நடந்துச்சு. எப்படின்னா, நான் மட்டக்களப்பு சொந்த இடம், கொழும்புக்கு வந்துட்டோம், வாக்காளர் டாப்பில் பேரை மாற்றிட்டோம் ஒரு வருஷத்துக்கு முதல்ல. இந்த வருஷம் எனக்கு ஓட் வரல. அப்போ ஒரு சிஸ்டமாக இருந்துச்சு. நான் லாயர், என்கிட்ட எல்லா ட்ரை பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கி, எனக்கு வாக்கு கிடைக்கல, நான் ஓட் போடலை. அப்போ இதை விட என்ன சொல்றது? வாக்குரிமை என்ன சுதந்திரம்? அதை விட இன்னொன்று, அதை நீங்கள் அமுல்படுத்த போய்க்க ஏதோ நீங்கள் ஒரு குற்றவாளி மாதிரி போக வேண்டியிருக்குது ஒரு கிராம சேவர் இடையில. நீங்கள் என்ன குற்றம் செய்றீங்க? எனக்கு ஒரு மாதம் போயிடுச்சு இந்த கொழும்புல கிராம சேவரை மீட் பண்ணேன். ஊர்லண்டா நான் ஓரளவுக்கு பேசுவேன், மூவ் ஆகுவேன், எனக்கு பழக்கமான இடம். இங்கே அப்படி இல்லை. அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அவங்க குறிப்பிட்ட நாளில் தான் வருவாங்க, சிங்களத்தில் நல்லா பேசணும், ஒரு ஆள் மாறி எனக்கு அப்போவே வானாண்டுட்டு ஓட் போடவே தேவையில்லை இதுக்கு, அப்படி போயிட்டு. அதை விட இப்போ சரி ஓகே, இப்போ நீங்கள் ஒரு திருமணம் முடித்த ஒரு வைங்களேன். இப்போ அக்ஷதா வந்து சுபைதான்ற பேரில் இருக்கிற ஒரு பெண்மணி நினைச்சுக்கொள்ளுங்க இல்லையா, போடுவா பொன் சுதந்திரம் என்று சொல்லி பாஞ்சாலும் முன்கூட்டியே சொல்கிறேன். அப்படி இருக்கிற நேரம் இப்போ உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ், உங்களுக்கான மகப்பேற்று காலம் வந்து வைப்பேன். இப்போ உங்களோட தாயாரை நீங்கள் அழைக்கிறீங்க, அவர் உங்களோட ஒரு 3 வருடம் இருக்கணும். இந்த 3 வருடத்தில் அவர் உங்களோட தொடர்ந்து இருக்க போகிறாருண்டா, இப்போ தாயாரை உங்களோட வீட்டின் பேர் பட்டியல் நினைக்கிறதுல இருக்கிற சிக்கல் எவ்வளவு? இப்போ நான் அடிப்படையாக பேசுகிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் பெருசாக யோசிக்கிறீங்க. நான் இப்போ பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்திலிருந்து இங்கே எங்களுக்கு சுதந்திரம் என்பது என்ன என்ற கேள்வி எங்கள்கிட்ட பெரிய கேள்வியாக இருக்குது.
நாம சுதந்திரம் பெருசா கொடி தூக்கிட்டு தெரியுறோம். ஆனா பேசிக் ஐக்க வேண்டிய விஷயம். இதே விடயத்தை நீங்க எங்கட இந்த நாங்க சொல்லுவோம் எங்கட என்ன இலங்கைக்கான அந்த எல்லை சட்ட எல்லை இருக்குதானே, அந்த எல்லை தாண்டி இந்தியாவுக்கு சென்று பாருங்க, அந்த இந்தியர்களுக்கு இந்த மாதிரியான அழுத்தங்கள் இல்லை. நான் இந்தியா மிகச்சிறந்த தேசம் அப்படி இப்படி எல்லாம் நான் சொல்ல வரேன் இல்லை, அந்த ஒப்பிடுகள் அல்ல. அந்த நாட்டுக்கு சென்று பாருங்கள், தாங்கள் இந்தியர்கள் என்று சொல்வதில் அத்தாட்சி தேவையா தயக்கமான ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கிறார்கள்? இங்க எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வரும்போது நாங்க எங்களை அடையாளப்படுத்துவதில் எவ்வளவு ஒரு கேள்வி இருக்கு. இங்கே கஜமுகன், நான் ஒரு விஷயம் சொல்லணும் இதில். என்னென்னா, நாங்கள் 1948 இருந்தோம், சரியா? நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆசிய பிரதேசத்தில் ரீஜனில் வந்து பொருளாதார வளத்தில் வந்து டொப்பில் இருந்தது வந்து ஸ்ரீலங்கா, ஜப்பானை தவிர. ஏன்னா ஜப்பான் வந்து பொருளாதார தொடர்புகளை வந்து யூரோப் நாடோட சேர்ந்து வாணிகத்தை செய்து ஒரு 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 நல்ல நிலையில் இருந்து. ஜப்பானை தவிர ஏனைய நாடுகளோட ஒப்பிட்டிங்கன்னா சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லா நாட்டையும் விட வந்து இலங்கை வந்து டாப்பில் இருந்தது. அதுலேயும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் சொன்னது தானே, ஜப்பான் ஒரு அளவு நல்ல நிலையில் இருந்தது இலங்கையை விட. இல்லை, ஜப்பான் மட்டும்தான். ஆனால் நீங்கள் சொன்ன நம்புவீங்களா, 1947 சுதந்திரம் அடைந்த நேரம் நல்ல நிலைமையில் இல்லை இலங்கை சொன்னா. இப்போ அமெரிக்க டாலரோட பெருமானம் 310லேருந்து 320க்குள்ள தலைமை கொண்டு இருக்கு, சரிதானே? ஆனால் சுதந்திரம் அடைக்க இலங்கை பெருமானம் அமெரிக்க டாலரை விட முகப்பெருமானம் அதிகம். ஏன்னா நாங்கள் ஒப்பீட்டளவில் நாங்கள் வச்சிருந்து பிரிட்டிஷ் பவுண்ட்ஸோட. ஏன்னா இலங்கையில் பிரிட்டிஷ் தான் ஆட்சி செய்தார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேர்ல் ஹார்பர் என்கின்ற கன்செப்ட் ஒன்று முதல் வந்தது. இலங்கையிலிருந்து சர்வதேச ரீதியிலே சென்ற தேயிலைகளை கொண்டு போய் அந்த தேயிலையில அடிக்க வச்சு தான் பெரிய யுத்தத்தை உருவாக்கினார்கள். குறிப்பாக சலிப்படைந்த அமெரிக்கர்கள் இங்கிலாந்தின் அடக்குமுறையிலிருந்து விலகிறதுக்கு அட்டாக் பண்ணினது தேயிலைக்கு தான். அடி வேண்டியது இந்த சிலோன் டே தான். இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் எங்களோட சமூக மதத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அடைய வெள்ளைக்காரன் தான் இதோட நல்லா இருந்திருக்கும் ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அது வந்து பொய் இல்லை, அது உண்மை. என்ன சொல்லுங்கள் பாப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஜப்பான் நாட்டுக்கு ரயில்வேஸ் ட்ராக் போட்டதுக்கு முதலே ஸ்ரீலங்காவில் போட்டுட்டாங்க. ஸ்ரீலங்காவில் ரயில்வே ட்ராக் போட்டு 20 வருஷத்துக்கு பிறகு தான் ஜப்பான்ல ட்ரெயின் வருது. அதுதான் ஹிஸ்ட்ரி. நீங்க சொல்ற ஒன்றையும் ஒன்று இருக்கு. என்னென்ன இந்த முதலாளித்துவம் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கு தானே, குளோபல் ஃபேக்டர்ஸ். நாங்கள் இதுல இருந்து போவோம், அப்பதான் தெரியும். இப்போ நாங்கள் லேட்டஸ்டாக சொல்ல போகிற நவீன முகாமைத்துவ கட்டமைப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ ஒரு பொருளாதார சிந்தனைக்குள்ளதான் கூடுதலாக இருந்து ஒன்று இருக்குது. தெரிஞ்சோ தெரியலையோ அதுதான் பிராண்டட் வேல்யூஸ், ரைட்ஸ், இதுகளை வச்சு தான் போய் கொண்டிருக்கு. அப்போ இந்த 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 கேபிட்டலிசம் என்று சொல்லப்படுற இந்த முதலாளித்துவ அமைப்பு எப்படின்னு சொன்னால், வாய்ப்பு கிடைக்கும் போது அதனை பயன்படுத்தி உழைப்பவர்கள் எப்போதும் நன்றாக இருப்பார்கள். இந்த அமைப்பு தான் 1900 காலகட்டத்திலிருந்து 1950 காலகட்டம் வரை இலங்கை உலகத்தில் மிக முக்கியமான நாடாக இருக்கிறது மூல காரணமாக இருந்தது. என்னென்னா, இது இலங்கை என்ன நீங்கள் சொன்னீங்க, இந்த ரயில்வே ரயில்வே அமைப்பை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் 3 பொருட்கள் தான் இலங்கையின் அதி உன்னதமான ஏற்றுமதி பொருட்கள்: தேயிலை, ரப்பர், தெங்கு. புத்தளை மட்டும் இருக்குது கோஸ்டல் லைன் தெங்குக்கு, மாத்திரை மட்டும் இருக்குது தெங்குக்கு. இப்போதான் என்ன அவிசா வேலை மட்டும். இதுக்கு முதல் ரத்னபுரம் மட்டும் இருந்தது. ரத்னபுரம் மட்டும் என்ன, ரப்பர். அதே நேரம் இலங்கையின் என்ன மலையக அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது நேர் எங்கே போகுதுன்னா பதுளை மட்டும். இப்போ நாங்கள் பாவிக்காத பல என்ன உதாரணத்துக்கு ரதல் ரயில்வே ஸ்டேஷன், உடப்புசலா ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இல்லை. இப்போது அது இப்போ செயலிலேருந்து போயிட்டு ஒரு காலகட்டத்துக்கு முதல் நாங்கள் பார்க்குறோம். எங்களோட என்ன நுவரையிலேயே நானோயிலேருந்து உடப்புசலாவுக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அங்கே எப்படி என்ன சொன்னால், அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு பறித்து தேயிலை உற்பத்தி செய்து கொண்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வைப்பினேன். ரயில்வே ஸ்டேஷன் அதை எடுத்துக்கொண்டு நேர போகும். உங்களுக்கு தெரியுமா, முந்தி போர்ட், PORT தான் எங்களோட மையம். எனக்கு மில்ரோய்க்கு நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ போனோம்னு சொன்னால்
மெயின் ஸ்ட்ரீட்டுக்கும் மல்வத் ரோட்டுக்கும் நடுவில் ஒரு கிளாக் டவர் இருக்கு. நாங்கள் சிறு வயதில் போகும்போது அந்த கிளாக் டவருக்கு மேலே ரயில்வே தண்டவாளம் இருந்தது. இப்போ மேலே மூடப்பட்டது. அது என்னண்டா நேரடியாக அத்தனை பொருட்களும் கப்பல்ல ஏற்றுறதுக்கு தான் போகும். அப்ப வேர்ல்ட் ட்ரேட் உண்டு 24/7 360 டிகிரிஸ்ல சுழண்டுட்டு இருந்தது. இந்த வாய்ப்பு இலங்கையில் இருந்தது. இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் கம்படிட்டிவ் அட்வான்டேஜ், வாய்ப்புகளை மையப்படுத்தின பொருளாதார உத்தி. இது நான் 78 வருடங்களுக்கு முன்னுமே இலங்கை செய்து கொண்டிருந்த உண்டு. இங்க எங்க இந்த தளம்பல் வந்திருக்குன்னு சொன்னா, இந்த என்ன இப்ப 100% பிரபுக்களை வைத்துத்தான் பிரிட்டிஷ் அரசு ஆட்சி செய்தது. இப்போ நாங்கள் போகிற எஸ்டேட்டுன்ற பேராக இருக்கலாம், இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் வியந்து பார்த்து வரலாறு சொல்கிற என்ன மவுண்ட் லெவனியா ஹோட்டலாக இருக்கலாம். அத்தனையும் பிரபுக்களினுடைய வரலாறும் பிரபுக்களினுடைய உட்பொருட்களையும் தான் பேசி கொண்டிருக்கிறோம். நான் இப்போ பேசலாம், எனக்கு சுதந்திர தினம் என்னென்னு சொன்னால் இது உண்மையிலேயே வந்து கட்டாயம் பேசியே ஆகும். வேண்டாம், இந்த ஆரம்ப விஷயங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். எங்கே நாங்கள் சலிக்கணும்ன்றது தெரிஞ்சு கொள்ளணும் தானே. இங்கே பாருங்க, அப்போ அந்த கதையில் இருந்து விளங்குது. அப்போ இவர்கள் தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் தானே. இப்போ என்ன ஸ்ப்ரிங் வேலி எஸ்டேட் பேர் இருக்குது தானே, ஒவ்வொன்று கரோலினா கண்ண முடிக்கணும். நாங்கள் போகிற ஒரு இடங்களில் சரிகிற விஷயம். இந்த ஒவ்வொரு எஸ்டேட்ஸும் ஒவ்வொரு பிரபுக்களும் பிரபுக்களோட துணைவியாருடைய பேரும் அந்த இடங்கள்ல இருக்கிற அவர்கள் வைத்த விருப்பம். சரியா, மேஃபேர், ஒவ்வொரு ஒரு புது பேர்களை தான் நாங்கள் பார்ப்போம். இதெல்லாம் அப்படியாக வைக்கப்பட்டது தான். இன்றைக்கும் அதே வச்சு தான் நாங்கள் அட்ரஸ் போட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கும் வீட்டுக்கு அட்ரஸ் இல்லை. எப்படி தெரியுமா, தோட்டத்தின் மேற்பிரிவு கீழ்பிரிவு மட்டும்தான் இருக்கு, இன்றைக்கும் இல்லை. அப்போ நாங்கள் சுதந்திரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இல்லை, உண்மையிலே வந்து மலையக மக்களுக்கு என்ன கொஞ்சத்துக்கு முதல் நாங்கள் எதை பற்றி பேசினோம், டிராமா சைவரை பற்றி. இங்கே அட்ரஸே இல்லை. இல்லை, மலையக மக்களுக்கு வந்து உண்மையிலேயே முகவரி இல்லாத மக்கள் என்று தான் சொல்லுவாங்க. இப்போ கூட முகவரி இருக்கான்னு தெரியல, அவங்களுக்கு போடல. அது நான் எப்பவுமே ஒரு விஷயம் இப்பயாவது நான் ஒரு பேசுவேன் என்னண்டா, என்ன பொறுத்த மாதிரி அக்ஷதாவினுடைய ஃபேமிலி எந்த ஃபேமிலி அவர்கள் ரெண்டு வேணாம், நாங்கள் ரெண்டுவோம். என்ன எங்களுக்குள்ள அப்படி ஒரு பெரிய இது எல்லாமே உண்டு தானே, எல்லாருமே ஏதோ ஒன்றுக்கு தானே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது இடவிலகப்பட்டிருக்கு. இதுக்கு பல விஷயங்கள். நாங்கள் வெள்ளைக்காரரை குற்றம் சொல்ல இயலாது. வெள்ளைக்காரர் பிரித்து இப்போ இதில் ஒரு அடிப்படையான சில உணர்வுகளை நாங்கள் சொல்ல டிவைட் அண்ட் ரூல் கன்செப்ட் இது இலங்கையில் இல்லை. வெள்ளைக்காரர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் அதைத்தான் செய்தார்கள். சரி, அப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் இந்தியாவிலே வந்து பிராமின் கம்யூனிட்டியை தான் பக்கத்தில் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் வச்சுருந்தார். சின்ன கம்யூனிட்டி. அதனால தான் நீங்கள் சட்டத்தரணிகள் எல்லாம் பிராமின் கம்யூனிட்டியாக தான் இருப்பாங்க இந்தியாவில். திரைப்படங்களில் கூட பார்ப்பீங்க நீங்கள், அப்படி தான் இருப்பாங்க. லாயர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் அந்த கேட்டகரிஸில் வருவாங்க. ஏன்னா அதை வச்சு பெரும்பான்மை சமூகத்தை கட்டுப்படுத்துறது. உங்களுக்கு தெரியாது, என்ன பிரிட்டிஷ் வந்து மலேசியாவை கைப்பற்றும் போது, கொலோனியல் நாடாக கைப்பற்றும் போது மலேசியாவில் இருந்த என்ன என்ன நாங்கள் சொல்லுவோம் அந்த நேரம் ஃபேமஸ் வந்து இதுதானே, என்ன என்ன போஸ்ட் தானே, போஸ்ட் ஆஃபீஸஸ் தானே, தபால் திணைக்களத்தின் அதிகாரிகள்லாம் இலங்கையிலிருந்து போனவர்கள் தான். அமெரிக்க ஸ்டேஷன், மலேசிய ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் எல்லாம் இலங்கையிலிருந்து கேட்டுக்கொண்டு போனவர்கள் தான். ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். இலங்கையில் தான் அந்த ஆசியாவின் பகுதியிலேயே மிகவும் தொன்மையான பாடசாலைகளை பிரிட்டிஷ் கம்யூனிட்டி அமைச்சது. சரி, 1814ஆம் ஆண்டு இலங்கையின் முதலாவது பாடசாலை கோல்ட் ரிச்மண்ட். சரியா, அதுக்கு அடுத்ததா அது வந்து ஜூன், அப்புறம் அக்டோபர் 1814-15ஆம் ஆண்டு இப்போ போர்ட் போட்டிருக்கிறாங்க மட்டக்களப்பு மைக்கேல்ஸ் சென்ட்ரல் காலேஜ். சரியா, இப்படி ஒவ்வொரு பாடசாலைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தான் ஆதி பாடசாலைகள் இருக்கிறது. ஸ்ரீலங்காண்ட என்ன ஏஷியாண்ட போர்டட் ஸ்கூல் வந்து உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ். அப்போ இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையின் கட்டமைப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அத்திவாரம் இங்கே அந்த கல்வி அமைச்சு கொண்டு தான் இந்த பகுதிகள் கொலனித்துவ பகுதிகளில் பலரை அமைத்தார்கள். அதனால தான் இன்றைக்கும் சவுத் ஆப்பிரிக்காலையா இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், இலங்கையின் பழைய சமுதாயம் இருக்குது. இந்த கதையை நான் சொல்கிறேன் பாருங்க. அப்படின்னு இதெல்லாம் ஓரளவு நாங்கள் புரிஞ்சாதான் தெரியும். அப்படி இருந்தது. எங்கே பிரச்சனை வந்துச்சேன்டா, வடக்கு கிழக்கில் தான் கூடுதலான பாடசாலைகள் இருக்குது, பழைய பாடசாலைகள். கொழும்புலையும் இருக்கக்கூடிய பழைய பாடசாலைகளையும் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்ததுன்னா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கூடுதலாக கல்வி தகமையில் அதிகமாக இருந்தார்கள். இதனால வெள்ளைக்காரர்கள் என்ன சிறுபான்மை சமூகத்தை நம்பித்தான் பெரும்பான்மை சமூகத்தை கட்டுப்படுத்தினார்கள்.
இப்போ கண்டிய ராஜதானின்னு சொன்னோம்னா ட்ரினிட்டி காலேஜ்னு சொல்கிறோம், சில்வெஸ்டர்ன்னு சொல்கிறோம், ஆந்தனிஸ்ன்னு சொல்கிறோம். இது ஓரளவு எங்களுக்கு விளங்கினா தான் தெரியும். அதுக்கு பிறகு இலங்கையின் அரச கட்டுப்பாடுகள் வந்ததுக்கு பிறகுதான் மொழி மத ரீதியான பாடசாலைகள் வந்தது. இப்போ நாங்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறோம், அது தேவையாண்டு, அது வேற கதை. இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சரியா? ஆனால் இப்படி வந்தது. அப்போ இந்த கட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னா, சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரை நீண்ட காலமாக கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய காலவடு. அப்போ சுதந்திரம் அடையும் மட்டும் ஒரு 30-40 வருஷம் இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் அம்பையாளுவோ போன்ற பழைய சிங்கள நாடகங்களை நீங்கள் பார்த்தா கூட அதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் எப்போவுமே ஒரு தொழிலாளியாக கட்டுப்படுத்துகின்றது அதிகாரிகளாக இருப்பவர்கள் சிறுபான்மையினர் இருந்தார்கள். இது கட்டுப்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு பெரிய கோபமாக இருந்தது. இந்த கோபத்தை பிரித்தாலும் தந்திரமாக பயன்படுத்தினார்கள் வெள்ளைக்காரர்கள். அதனால் அவர்கள் சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு சிரித்து விட்டு சென்றிருப்பார்கள் நினைக்கின்றேன். ஆனால் கஜமோகன் நாங்கள் இன்றைக்கி ஒரு இப்போ நாங்கள் அதில் பின்விளைவுகளும் கொடுத்து கொண்டிருக்கோம் இப்போ. ஆமாம். ஆனால் கஜமோகன் நாங்கள் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் ஒன்று கொண்டு வரணும். என்னென்னு சொன்னால், வெள்ளைக்காரன் இந்த காலத்தில் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு பொருளாதாரம் ஒரு செழிப்புள்ள ஒரு நிலையாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாலரோட மதிப்பு கூடுதலாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுதந்திரத்துக்கு பின்ன அதாவது நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி சரி. நான் இதை போட்டுட்டு வரேன். என்னென்னா, இப்போ நான் கலந்துரையாடல் தான், உங்களுக்கு ஞாபகம் தெரியல. நாங்கள் இன்டர்வியூ பண்ணி கொண்டிருக்கேன், கௌதம் அவர்கள் வந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார். நானே அப்படித்தான் நினைச்சேன். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், நம்ம எங்கள்கிட்டையும் பிள்ளை இருக்குது தானே. அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன்டா வெள்ளைக்காரன் கட்டின கட்டமைப்புகளில் இந்த தித்வா புயலால் ஒன்றும் பாதிக்கப்பட இல்லையன்று. அவர் முகத்துக்கு அடித்த மாதிரி சொன்னார். எஸ்டேட் இந்த பெங்களூர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் பெங்களூர் அதெல்லாம் மேலே கட்டியிருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. வெள்ளைக்காரன் லயத்தை பாதிக்கிற போகிற மாதிரி தான் அது பெருசாக யோசிச்சு பிளான் பண்ணக்குள்ள ஒரு. அப்போ நாங்கள் கட்டமைப்பு சரியென்றால் 100% சரியாக இருந்திருக்கணும் தானே மின்ரோய். இங்கே இப்போ வரைக்கும் தொடருது, பயங்கரமா தொடருது. அந்த காலகட்டத்தில் அவர்களும் கருத்தில் கொள்ள இல்லை. இன்னொரு பக்கம் இப்போ எந்த குலம் உங்களோட குலம் எங்கே இருந்து வந்தோம் இப்படி பார்ப்போமே. 200 வருஷத்துக்கு முதல் எதுக்காக வந்தோம்? எங்களை கொண்டு வரும்போது மனிதாபிமானத்தையும் அல்லது மனித உரிமைகள் சார்ந்து உலகம் முழுக்க பேசுகிற விஷயத்தை அவங்க எங்களை காட்டினாங்க. நாங்கள் வரும்போது காய்ச்சலால் தவிக்கப்பட்ட எங்களை தூக்கி எறிய இல்லையா கடலுக்கு? சவுக்கால் அடிச்சு எங்களை நடக்க வைக்க இல்லையா? ஒரு இடத்துல எங்களை அனுப்ப இல்லையா? அப்போ இதுக்கு பிறகு வெள்ளைக்காரர்கள் நல்லவர்கள், அவர்கள் சுதந்திரத்தை சரியாக கையாண்டிருக்கிறார்கள், அவர்கள் மனித விழுமியங்களை அதிகம் பாராட்டுகிறார்கள், மனித உரிமை என்பதை அவர்களுடையது. அந்த இதில் அவங்க எக்கனாமிக் வைஸா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்களா இல்லையா? நான் அதுக்காக நான் சொல்கிறேன், இப்போ அவங்களோட காலத்தில் ஒரு கட்டமைப்பு உண்டு, ஒரு கொள்கை ரீதியான அமைப்புகளை அவங்க தந்தாங்க. அந்த சட்டங்களை தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளைக்காரன் அன்றைக்கு வச்ச சட்டங்கள் தான் இன்னும் சில நேரங்களில் இன்னும் மாறாமல் இருக்குது. சில சட்டங்கள் இன்னும் மாற்றப்பட இல்லை. அப்படியே நான் என்ன சொல்கிறேன்டா, அந்த போன அந்த இடத்துல அதை நாங்கள் கேரி ஃபார்வர்ட் வந்திருந்தால் இந்த நாடு இந்த நேரத்தில் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறோம். அப்படியே இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு நாங்கள் அதை சரியாக கொண்டு வந்திருக்கலாம். அப்போ எங்கே தவறு நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நாங்கள் சட்டத்தனி ஒரு கேள்வி, இலங்கையில் அரசியல் யாப்பு அமைப்பு வெள்ளைக்காரன் 2 வகையாக தந்தாங்க. ஒன்று டொனமூர், இன்னொன்று கோல்புரூக். சரிதானே? எத்தனை முறை மாற்றம் பெற்றுட்டு? டொனமூர் கோல்புரூக் மாறல. அதுன்ற அடிப்படை நான் சொன்ன அந்த கோல்புரூக் டொனமூர்ன்ற சட்டத்தின் உபபிரிவுகள் செயற்பாடுகள் எத்தனை தடவை மாற்றம் பெற்றுட்டு? நினைச்ச நேரம் எல்லாம் மாற்றம் பெறுகிறது. என்ன சரத்தை மாத்தினம், என்ன அரசியலமைப்பு சாசனத்தை மாத்தினம், மாற்றிக்கொண்டு தான் இருக்கணும். வெஸ்ட் மினிஸ்டர்ஸ்ல எத்தனை முறை மாறிச்சு? நான் பார்த்தேன் கேட்க தான் இருந்தேன். அங்கே மாறல. இதில் பிரச்சனை மாறினாலும் நல்லமன்றதும் அங்கே இல்லை. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய. இப்போ நான் இப்போ பேசிக்க நீங்கள் பாருங்க, அதை யோசிக்கிறது என்னண்டா, ஒரு லைனை போடுறோம்டா அந்த லைனுக்குள்ளே உடைச்சி தான் எல்லாம் செய்யணுமன்றதும் இல்லை. அந்த லைனை முதல் சரியாக செய்யணுமன்றதும் ஒன்றும் இருக்குது தானே. என்ன இப்போ 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 உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லோயர்ஸ் இலங்கையில் இருக்கிறேன். பெரிய பெரிய கேசஸுக்கு போயிடும், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, பயானர் சரியா. அப்போ அவ்வளோ இருக்குது. ஆனால் அதுக்கு அவ்வளவு தூரம் தெரிய வர்றதுக்கு அவ்வளவு குழப்பம் இலங்கையில் இருந்ததுனால அனுபவம் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள தானே. அப்படி என்றா இங்கே மனித உரிமை வன்முறை நடக்குதுன்ற அர்த்தம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்று சொன்னால்,
அது போனவையெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த இல்ல, இதை இல்ல. கொண்டு வர ட்ரை பண்றாரு. இல்லை Cooperate என்னென்னா பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே வந்து இந்த சுதந்திர தினம் 78வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாட போகிறோம். ஆனால் இப்போ நான் ஹிஸ்ட்ரிக்கு போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அந்த நேரத்தில் இருந்த ஒரு நல்ல நிலையில் இருந்த இலங்கையை வந்து இன்றைக்கி நாங்கள் ஆசிய மட்டத்தில் ஒரு இப்போ இந்தியாவை பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இலங்கைக்கு கீழே இருந்த ஒரு நாடு இன்றைக்கு 4வது வந்து ஒரு சிறந்த பொருளாதார நாடாக வந்து உருவாகி இருக்குது. சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கீழே இருந்த நாடு இன்றைக்கி அது வந்து டாப் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் இன்கம் எடுக்கிற $78,000 நிலைமைக்கு வந்துட்டு. நீங்கள் நாங்கள் முந்தி கொரியாண்டு ஏசி கொண்டு கொரியா அது எங்கேயோ போயிட்டு அங்கே நிறைய இந்த சிங்கள மக்கள் அங்கே வேலை தேடி தான் போகிறாங்க என்ன நிறைய சம்பளத்தோட. ஸோ நமக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச நாடு, நம்மளை விட வீக்கா இருந்த நாடு எல்லாமே இப்ப நம்மளை தாண்டி தாண்டி அதுவும் சும்மா இல்ல தூரமான விஷயம் எல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல அதுக்கு காரணம் என்னண்டு அப்ப மாலைதீவையும் எங்களையும் ஒப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அங்கேயே கடன் வாங்குற அளவுக்கு நம்ம வைத்தோம். நாங்க பெரிய வெளிநாடு வேணாம். கோவிட்டுக்கு பிறகு பங்களாதேஷையும் இலங்கையும் பாருங்க. நாங்க பங்களாதேஷ்ல இருந்து கடன் எடுத்தோமா? கவலையான ஒரு விஷயம். ஆனா உலகத்திலேயே மிகவும் சன நெரிசல் கொண்ட நாடு பங்களாதேஷ். உலகத்திலேயே மிகவும் சன நெரிசல் கொண்ட இடம் டாக்கா. உலகத்திலே அசிங்கமான நாடுகளாக, அதாவது வந்து பொல்யூஷன் அதிகமான நாடாக பிரதிநிதிப்படுத்தப்பட்டது பங்களாதேஷ். ஆனால் இன்றைக்கு பங்களாதேஷ் தண்ட பொருளாதாரத்தின் வளர்ச்சியை தொடர்ந்து காட்டிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல அத்தனை அடிப்படை. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இலங்கையில் இப்போ பங்களாதேஷ் மாதிரி இல்லை, பங்களாதேஷ் எல்லாம் சுதந்திரம் அடையவே இல்லைன்னா பங்களாதேஷுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது. கொஞ்சம் உலக அரசியலை பற்றி பார்க்கும்போது 1972ஆம் ஆண்டு தான் பங்களாதேஷ் சுதந்திரம் அடையுது. முகமது அலி ஜின்னா காலகட்டத்தில் தான் வருது. இந்திரா காந்தி பிரச்சனை வரும்போது அதுக்கு முதல் அது வங்காளம்னு சொல்ல போகிற இந்தியாவுன்ற ஒரு பிரதேசத்தில் முஸ்லீம் இந்து பிரச்சனையை மையப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர் இதை பற்றியெல்லாம் எழுதியும் இருக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளும். இலங்கையில் அப்படி ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு கொண்டு போயிருக்க மில்ரோய் சொன்ன மாதிரி முழு சிஸ்டமும் ஹை டெவலப்பாக இருந்தது. இப்போ இதில் தான் நீங்கள் பங்களாதேஷ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இலங்கையில் ஆடை ஏற்றுமதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது பிரேமதாச காலத்தில், ரைட்? அதுக்கு பின்னால் தான் பங்களாதேஷ். ஆனால் இன்றைக்கு டாப்பில் இருக்கிறது யார்? பங்களாதேஷ். இதுக்கு வந்து அதான் சொல்கிறது சஸ்டைனபிலிட்டி இல்லை, அரசாங்கத்திட்ட கொள்கைகள் வந்து நிலையானதல்ல, இது மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் நாம எப்படின்னா அங்கேயே ஓகே இப்போ நல்லா பிரிட்டிஷ்காராக்கள் செஞ்சு தந்துட்டு போய்க்காங்க, அதை வச்சு கொள்ளுவோம் அப்படி என்றுட்டு இருக்கமே தவிர ஒரு 25 வருஷத்துக்கு தேவையான எந்த சீர்திருத்தமோ பொருளாதார ரீதியாவோ நாம கவனிக்கல. வருது நாம கொண்டுட்டு போவோம், இருக்கிறத ஒரு ஆண்டு ஒரு கவர்மெண்ட்டும் வருது கொண்டுட்டு போவோம், அப்படித்தானே செய்கிறாங்களே தவிர இப்போத்தைய சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை, எங்கே குறைபாடு இருக்கி, எதை திருத்தணும், அதை பற்றி யாருமே யோசிக்கிறதில்ல. அதான் விஷயத்தை அவர் அழகா சொன்னார். அதை சொல்ல வந்தது என்ன, நிலையானது என்று சொன்ன வசனம் என்னன்னா அரச கொள்கை இல்லை, அரச கொள்கைகளோட கவர்மெண்ட் பாலிசி குறைந்தபட்சம் ஒரு 30-40 வருடங்களுக்கு மாறக்கூடாது. இங்க ஒவ்வொரு அரசு வரும்போதும் கொள்கை மாறுகிறது. அப்ப நீங்க எதிர நிலையான ஒரு சிந்தனையை வைப்பீங்க? அதான் சஸ்டைனபிள் ப்ரோசஸ் இல்லவே இல்லை. ஒரு தனி கட்சின்ற கொள்கை தான் அந்த 5 வருஷத்துக்கு முறைய கொள்கை, அது பிறகு கவலையே இல்லை. என்ன இதில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனிக்கணும். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முதல்ல அரசாங்கம் சொல்லிச்சு என்ன, எங்களுக்கு நிறைய இப்போ டிரெக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குண்டு. ஆனால் நீங்கள் சரியாக உற்று கவனிச்சிங்கன்னு சொன்னால் டிரெக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர இல்லை, அந்த ஏற்கனவே இருந்த கம்பெனிகள் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதுதான் காரணம். அதாவது வந்து உண்மையிலே வந்து அரச கொள்கைகளோட வந்து இங்கே இருக்கிற கொள்கைகளோட வந்து உண்மையிலேயே வந்து டிரெக்டாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுலேயே மிக முக்கியமாக தமிழ் ஆட்கள், புலம்பெயர் தமிழர்கள் வந்து உண்மையிலே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போகுது இந்தியா, தாய்லாந்து, அங்கே தான் போகுது. இங்கே காசை போட்டால் அவங்களுக்கு திரும்ப எடுக்க முடியுமான்ற ஒரு டவுட் உண்டு இருக்கு. அது என்னடா அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து முக்கியம். எடுக்கிறதுக்கு பாருங்க, இப்போ நீங்கள் டாக்ஸ் ஹாலிடேஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க துபாயில். நீங்கள் ஒன்றும் வேணாம் அர்ஷிதா, நீங்கள் இப்போ துபாயில் உங்கள்கிட்ட காசு இருக்குது. இப்போ துபாயில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், நீங்கள் இப்போ ஸ்ரீலங்கா நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டலாம். அது எவ்வளோ நேரத்துக்குள்ள வேண்டலாம்? 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அதுக்கான வேலை இருக்குது. எனக்கு இங்கே எந்த சொந்த நாட்டில் அப்படி அதுதான் சொல்லுவேன். இங்கே வந்து உதாரணத்துக்கு நம்முடைய நிறுவனங்கள் இதை பாருங்கள், நீங்கள் ROC அப்படின்னு இருக்கி
ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதோட வெப்சைட்டுக்கு போய் ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா விலங்கு அவ்வளோ பச்சை பச்சையாக கிழிச்சிருக்காங்க. எனக்கு நடந்துச்சு. நான் கம்பெனி ரெஜிஸ்டர் அப்ளை பண்ணி ஒரு 4 நாள் வெயிட் பண்ணேன். அதில் ஒரு நாள் ஹாலிடே. அப்போ ஓகே விட்டுட்டேன். 4வது நாள் நான் நேரடியாக அப்போ இதுக்கு எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல். அப்போ ஆன்லைனில் நீங்கள் ஆக்குனதே அதை நேரத்தை சுருக்கிறதுக்கும் இந்த வந்து போகிறத குறைக்கிறதுக்கு தானே. அப்ரூவ் பண்ணலை. நான் போய் அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுற ஆள்கிட்ட சொல்லி இதை அப்ரூவ் பண்ணுங்கன்றது பிறகு தான் அப்ரூவ் பண்ணாங்க. கேட்டேன் 4 நாளுண்டு. அதுக்கு சொல்கிறாரு 4 நாள் தானே மிஸ். அப்போ ஒரு நாள் அப்போ உங்களுக்கு இது இல்லையா ஒர்க் டேங்கிறது அந்த நீங்கள் வேலை செய்கிற 9 to 5ங்கிறது அந்த நாளுக்குள்ளேயே செய்ய வேண்டிய வேலை. அதை பற்றி அவ்வளோ கேர்லெஸ். அந்த கீழே அந்த நான் ரிவ்யூ அதுக்கப்புறம் தான் எனக்கு இரிட்டேட் ஆகி நான் பார்த்தேன் இதை பற்றி எப்படி போகுதுன்ட்டு. அவக்கெல்லாம் அவ்வளோ மோசம். இந்த ஆர்ஓசியை நம்பி எத்தனை வெளிநாட்டவங்க வருவாங்க. இப்போ எனக்கே 3 கம்பெனி இருந்துச்சு. ஒருத்தர் 3 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த டிலேயால் அந்த 3 கம்பெனி போனால் எனக்கு வர இன்கம் தட்டுப்படும். அவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் போகிற அந்த டிலே ஆகும். அதால் எவ்வளோ லொஸ்டா. அட்வொகேட்டா மேனேஜ்மெண்ட் மில்ரோய்க்கு சொல்லியிருக்கு அடிஷனலாக எந்த ஒரு புக்ஸும் கொண்டு வர வேணாம். அப்படி தெரியுது நம்மளுக்கு. ஏன்னா அவர் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண போய் அந்த துன்பத்தை எல்லாம் புத்தகமாக எழுதி ஒரு முழுக்க புத்தகம். ஏன்னா அவ்வளவு துன்பம் அவருக்கு அனுபவம் இருக்கு. பிஸ்னஸ் தொடங்குறதுல எவ்வளோ பிரச்சனை. அதுலேயே அந்த இளைஞர்களுக்கு இப்போ யூத் எல்லாம் வந்து எவ்வளோ குயிக்காக எதிர்பார்க்காங்க. ஆன்லைன் அப்படி என்றாலே தட்டுனா வரணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அப்போ இப்படி ஆன்லைனில் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு திருப்பி போய் அவர்கிட்ட பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நினைக்கிறீங்களோ தெரியல. எனக்கு வந்து ஒரு 20 வயசுக்கு நான் இந்த இளமை காலங்களுக்கு போகிற அனுபவம் எப்பவுமே இருக்கு. அப்போ ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஆன்லைனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ண போய்தான் எப்படியும் ஒரு அரை நாள் போகும் அந்த வேலைக்கு. அப்டேட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் ஆகாது. ஒரு சேவர் ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது நகைச்சுவையாக சொல்ல இல்லை ரைட்டா. அவ்வளோ சிக்கல் இலங்கையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாப்பிக்கே நாங்கள் நல்லா எடுக்கலாம். ஸ்ரீலங்கா வந்து 5Gயை ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வந்து ஏஷியன் கண்ட்ரி. இலங்கையில் தான் முழு டெக்னிக்கல் அந்த டெலிகம்யூனிகேஷன் டெக்னிக்கல்ஸ் எல்லாம் இங்கே தான் மையம். சரியா, இங்கே வச்சு தான் மிச்சம் எல்லா இடமும் கொண்டு போகிறாங்க. எல்லாம் புதுசாக இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் முடியும். கல்வி கற்றல் வீதம் அதிகம், எழுத்தறிவு வீதம் அதிகம், எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ரீஜன்லேயே இப்போ நான் சொன்ன பங்களாதேஷ் எல்லா இடத்துலையும் ரீஜன்லி வெரி வீக்கஸ்ட் இ-காமர்ஸ் எது நாங்கள் தான். எங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேசிங்கிறது வந்து ஏதோ அடிக்டாக ஏதோ பெரிய பயம் பே மாதிரி. இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் வந்து அவ்வளவு ஃபாஸ்ட். மற்றது அது நான் சொல்லுவேன் அது டிஜிட்டல் கரன்சி. அது ஏன் இப்போ டிஜிட்டல் கரன்சி இங்கே கொண்டு வரோம், திருப்பி நாம் கொண்டு வரோம். இலங்கை மிகவும் பயிற்றப்பட்ட, அதாவது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் சிறப்பு தேர்ச்சிட்டு தானே. கவலையாக இருக்குது சொல்கிறது. நான் இலங்கையன், பெருமையான இலங்கையன், அழுது கொண்டு கவலையாக சொல்கிறேன். மிகவும் பயிற்றப்பட்ட அதி உன்னத சிறப்பு தேர்ச்சி அடைஞ்ச ஏமாற்று பேர்வழிகள், அதாவது வந்து பண ரீதியான ஏமாற்று பேர்வழிகள் இருக்கிற நாடு நாங்கள். ஏனென்னா எங்களுக்கு ஆன்லைன் கரன்சி என்ன, உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். டிரான்ஸ்பரன்சி இல்லை ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு இப்போ எனக்கு இது வரைக்கும் தான் சொல்கிறேன். இப்போ இலங்கை வந்து 2018ஆம் ஆண்டுலேருந்து இப்போ மட்டும் அடி வேண்டி கொண்டு இருக்கிற ஒரு நாடு. அதாவது அடி இல்லைன்னு யோசிச்சுனாங்க, ஆனால் தித்வால் அடி வேண்டிட்டார். 3 மடங்கு நகைச்சுவை இல்லை, 3 மடங்கு எதை விட சுனாமியை விட. அப்போ இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரதுன்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயம், ஒத்துக்குள்ள தானே வேணும். அப்போ தொடர்ந்து அடி வேண்டிட்டு இருக்கிறோம் இல்லையா, தொடர்ந்து அடி வேண்டிட்டு இருக்கிறோம். சரிதானே. இப்போ அடுத்த கேள்வி கேட்கவா, உலகத்திலேயே என்ன சொத்து வேண்டுவதற்கு மிகவும் கடினமான இடம் கொழும்பு. அன்அஃபோர்டபுள் அசெட்ஸ் லேண்ட் எது, கொழும்பு. சரி, இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா. இப்போ நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறீங்க மாதம். அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும்னு நினைக்கிறீங்க அஷிதா? நேர்மையாக 10 வருஷம் இலங்கையில் லிஸ்டட் பண்ணி, அதாவது உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கணும், இல்லாட்டி நீங்கள் வருமானம் இருக்கணுமெண்டா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 10 லட்சம் நான் சம்பளம் வாங்குறதா இருந்தா எப்படி ஒரு 70? நான் சொல்கிறேன்னு ஒரு 45 வயசான வைப்பமே, பெரிய ஸ்மார்ட்டான. சரி, அவர் 10 லட்சம் ரூபா எடுக்கிறார், சம்பளமே 10 லட்சம் ரூபா எடுக்கிறார். சரி, இப்போ அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வட்டியே இல்லாமல் ஒரு என்ன இது கொடுக்குறான் ஒரு, அப்படி ஒரு வங்கி இல்லை தான் உலகத்தில். சரி, அப்படி கொடுக்குறாண்டே வைப்பமே. அப்படின்னா 1,20,00,000 ஒரு வருஷத்துக்கு. அப்போ 20 வருஷத்துக்கு 2,40,00,000. சரிதானே. 10 லட்சம் இலங்கையில் உழைக்கக்கூடிய ஒருத்தர் அதே 10 லட்சத்தையே வங்கியில் ஒவ்வொரு மாதமும் போட்டால் 20 வருஷத்துக்கு உங்களுக்கு 24 கோடி வருது.
ஆனால் உங்களுக்கு பம்பளப்பட்டியிலையும் கொல்லுப்பட்டியிலையும் 1000 சதுர அடி ஒரு ஃப்ளாட் பண்ணுறதுக்கு 250 தொடக்கம் 350 மில்லியன் தேவை. இதுதான் அந்த அன்அஃபோர்டபுள். அப்போ இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் அது கேட்கலாம், அந்த 20 வருஷத்துல அந்த பெருமதி இருக்காது. அது பெருமதி அது வேற. அது வேற. அது இப்போ நான் சொன்ன வட்டி இல்லைன்னு இல்லை சொன்னேன். ஆமா வட்டி கொடுத்தா 3 மடங்கு எல்லாம் கட்டி முடிக்கணும். ஆமா. அப்போ 10 லட்சம் வராது, மாசமே 21 லட்சம் கட்ட வேண்டி வரும். அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்கள் கணிப்பையும் பார்ப்போம். இப்போ நான் சொல்றது யதார்த்தமாக பேசுகிறேன். ரைட். இப்போ இது ஒரு பக்கம், அப்படி ஒரு இடம் இல்லை. இப்போ இந்த விளம்பரங்கள் எல்லாம் போகிற இணையதளங்கள் பார்க்குறீங்க தானே, மற்ற இணையதளம் நமக்கு கல்வியை. மெசேஜ் அப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா எப்பயாச்சும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃப்ளாட் வீல் படாமல் இருந்திருக்குண்டு? மேக்சிமம் ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் வீல் படுகுது. அப்போ அதி உன்னதமான தொழில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் 10 லட்சம் பே பண்ணலாமா? நான் நேர்மையாக கரைக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஆனால் அது இல்லை, ஆனால் வீல் படுது. அப்போ யார் வாங்குறது? ஒன்றும் கட்டி கொண்டும் இருக்கிறாங்க. அப்போ யார் வாங்குறது? நானும் எங்களோட தம்பி சொல்றேன், கோல்ட் ஃபேஸுக்கணும் இதையும் வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்காதா நின்று அப்போ யார் வாங்குறாங்க? வாங்குறா. அப்போ அந்த தொகை யாருக்கு வருது? அப்படின்னு இலங்கையில் அரசுக்கு இதெல்லாம் காண்பிக்கப்படுகிறதா? இது நியாயமான போர்வையில் இருக்கிற ஒரு சுழற்சி முறையில் இந்த வர்த்தகம் நிகழ்கிறதா? ரைட். சரி, அந்த அதை விடுங்களேன். இந்த நியாயமான போர்வையில் வர்த்தகம் நடைபெறுகிறதான்றதே விடுங்க. சரி, இது எல்லாத்தையும் நாங்கள் மறந்தே போயிடுவோம். சரி, இந்த கோவிட் நேரத்தில் 2016-17 இந்த ப்ராடோ எல்லாம் 8.5 கோடிக்கு விற்பனை ஆச்சு. இப்போ இந்த இறக்குமதி ஆகாத வரைக்கும் அதெல்லாம் கௌரவமாக மாற்றினாங்க. யார் மாற்றினது? அப்படி என்ன, இதை மறைச்சி வச்சு அதை பெரிய தொகைக்கு விற்கிறதுக்கான விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு இலங்கையில் அமைப்பு இல்லையா? ஆனால் ஒரு தேங்காய் என்ன ஒரு கடையில் ஓடிட்டு போன ஒரு சிறுவனை பிடிச்சி தான் நீங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்புவீங்க. இதைத்தான் நான் சுதந்திரம் உழைச்சி தின்றவன் ஒரு டிரைவர். இதைத்தான் நான் கேட்குறேன், சுதந்திரம் என்று. அப்போ இப்போ என்ன, இப்போ உங்களை மாதிரி எங்களுடைய மில்ரோய் மாதிரி என்ன மாதிரி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. வெளிப்படை நாங்கள் இவ்வளோன்னா உழைக்கிறோம்னு எல்லாம் வெளிப்படையாக நான் காண்பிக்கிறேன். இப்போவும் நான் பகிரங்கமாக சொல்ல உங்களுக்கு துணிவு இருக்குது தானே? உங்களுக்கு துணிவு இருக்குது தானே? பகிரங்கமாக சொல்கிறேன். எங்களால் எங்களோட சிறப்பு, எங்களோட வாழ்க்கை தரத்தை எவ்வளோ தூரம் அதிகரிக்க முடியும்? இதான் சுதந்திரமாம்மா. அப்போ நாங்கள் எப்படி இங்கே இருக்க முடியும்? உதாரணத்துக்கு இதுதானே கேட்க வேண்டிய கேள்வி. நாம எல்லாரும் கடமையை ஒழுங்கா செய்யறோம். ஓஎல் நல்லா படிச்சேன், நீஎல் நல்லா படிச்சேன், நல்ல ரிசர்ச் எடுத்தேன், நல்ல யூனிவர்சிட்டி போனேன், நல்ல வேலை. நீங்க செஞ்சுட்டு அப்படியே சொல்லுவோமே, எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் இளங்கடை இதுபடி நான் எல்லாம் பெர்ஃபெக்டா செஞ்சேன். நான் கிட்டத்தட்ட கனடா போயிருந்தேன். நாங்கள் கென்யா ஒரு ஆள் வந்திருந்தாரு. என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்கில் இருக்கும் அவருக்கு, இந்த நெட்ஒர்க் பண்ணுற அந்த இது. பட் எஜுகேஷன் வைஸ் அவர் ஒரு சாதாரண ஆள், இங்கிலீஷ் நல்லா வரும். அவருக்கு $4000 சம்பளம் மாதம். நான் அந்த சம்பளத்தை உழைச்சி ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் அதோட அரைவாசிலாம் நான் உழைக்கல. அப்போ எங்கே தவறு இருக்கி? நான் என்ன தப்பு பண்ணேன்? எந்த சுதந்திரம் எங்க? அப்போ ஆனால் இப்போ பாருங்க, இப்போ அது இது கூட நீங்கள் சொல்கிறது வெளிப்படையாக ஒரு குழந்தை மனசோட பேசுகிறீங்க. நான் சொல்கிறது அதை விட பெரிய பிரச்சனை. பாருங்க, நீங்கள் உங்களுக்கு நான் எல்லாம் படித்தேன் இவ்வளவு தானேன்னு கேட்குறீங்க தானே? இவ்வளவு தானே நீங்கள் சொல்கிறதுக்கு இங்கே வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது கூட இப்படி படிக்காமல் ஒன்றுமே செய்யாமல் வேறு ஏதாவது கெடுதல் செஞ்சால் மட்டும்தான் இலங்கையில் பெரிய அளவில் பெரிய நிலையில் வாழ. இன்றைக்கு நீங்கள் பார்க்குற இந்த பெரிய இதில் போகிறாக்கள், பெரிய நடிகைகள், அவை வேண்டிய எல்லாரும் செய்திகள் வருது இல்லை? ஏன் இந்த என்ன ஸ்காலர்ஷிப் படிப்பிச்சு கொடுக்குற டாக்டர் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும், தெரியுதானே உங்களுக்கு? சரி, இதெல்லாத்தையும் நியூஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் நேர்மையாக நியாயமாக உழைக்கிறவர் நல்லா இருக்கிறதுன்றது காண்றீங்களா? நீங்க சொல்றதை விட கவலையான விஷயம்ன்ற என்ன? அப்ப சுதந்திரம்ன்றது முதல் நாங்க சுதந்திரமா இயங்கும் போது எங்களுக்கு அதற்கான ஒரு சூழல் இருக்கிறத நியாயப்படுத்துறது தான் சுதந்திரம். இவ்வளவுதான். அது எங்க இப்ப நீங்க இந்த இது அடிப்படையை நாங்க ஒன்றா கொண்டு வருவோம். பொருளாதார சுதந்திரம், மனித உரிமை சுதந்திரம், பெண் சுதந்திரம், இதெல்லாம் நான் சொன்ன அந்த கேட்டகரிக்கு வந்துட்டுதா? இதைத்தானே நாங்க பேச போறோம் அடிப்படையில். நான் மட்டும் எனக்கு சுதந்திரவன் சொல்லலாம். என்னென்று சொன்னா என்னை பொறுத்த வரையில இதுக்கு மூல காரணம் என்னன்னு சொன்னா, இது எல்லாமே அரசாங்கத்தோட கையில தான் இருக்குது. இப்போ நீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த நாங்கள் பேசின இந்த கோவிட் கூட இது கோவிட் இது எக்கனாமிக் கிரைசிஸாக வரக்கூடியது அல்ல.
ஆனால் இது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு கிரைசிஸ் உண்டு. கோட்டால ஒரு தீர்மானம் கொடுக்க ஒரு ஒரு தீர்மானம் கேட்டு எப்படி அது நடந்தது? அந்த டைம்ல கொண்டு வந்த வரி அரசியல்வாதிகள் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்க எடுக்கல. தங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசிஷன் எடுத்தாங்க. அதில் வந்து அந்த டேக்ஸ் குறைச்சது என்ன 50% டேக்ஸ் குறைச்சி வெட்ட வந்து 15% 8 குறைச்சாங்க. அது ஒரு எப்படி சொல்ற ஒரு எதிர்கால நோக்கில் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை பேணணும், மக்களோட வாக்கு எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி நடந்தது. சீனி அந்த நீங்க சொன்னது தானே, சீனி உரம் இப்படி வந்து உரம் வந்து அந்த இயற்கை பசலேண்டு ஓவர் நைட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. நம்ம எப்படின்னா அந்த பராக்கிரம அவர காலத்துல அரிசி அனுப்பினோமா மற்ற நாடு. ஏற்பட்ட தாக்கங்கள் எங்கட ப்ரொடக்ஷன் வந்து 20% மேல குறைஞ்சது. இது நாங்கள் வந்து சொல்ற விஷயங்கள் நானும் தொடர்ந்து நாங்களும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இது எங்களுக்கு பூத்தப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நான் தவறா நினைக்கிறேன். ஏதோ ஒரு இதெல்லாம் ஐடியா பாருங்க, சைக்காலஜிக்கலி எனக்கு கணக்கு பிரச்சனை இருக்குது இல்லை புரிஞ்சுக்கொள்றதுக்கு. என்னென்ன பாருங்க, இப்ப இலங்கையில திருடன் யாரு? இந்தியனா? அப்ப ஸ்ரீலங்கன் தானே. இலங்கையில பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாரு? அமெரிக்கனா? ஸ்ரீலங்கன் தானே. அப்ப இலங்கையில் இருக்கிற பொலிட்டீஷியன் யாரு? ஜப்பான்ஸா? அப்ப இலங்கையும் தானே. அப்ப நான் ஒவ்வொருத்தரையும் பார்ப்போம், இலங்கையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் யாரு? இட்டாலியன்ஸா? அப்ப இப்ப இதுல நாங்க சைக்காலஜி, இலங்கையில் இருக்கிற அத்தனை பேரும் இலங்கையர்கள். நான் படித்த ஸ்கூலில், நீங்கள் படித்த ஸ்கூலில், உங்களோட பிரதேசத்தில் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே சாப்பாடு, ஒரே விஷயம், ஒரே சூழல், எல்லாம் தெரிஞ்சவன் தான் கள்ளன், எல்லாம் தெரிஞ்சவன் தான் நல்லவன், எல்லாம் தெரிஞ்சவன் தான் பொலிட்டீஷியன். இங்கே நாங்கள் ஒரு பெரிய பிள்ளை பொலிட்டீஷியன் கண்டுகொள்ள இல்லைன்னு சொல்லி பொலிட்டீஷியனை தனியாக தள்ளி வச்சுட்டு நாங்கள் போயிருக்கிறது. அடுத்த கேள்வி நான் சைக்காலஜியாக கேட்குறேன், இந்த பொலிட்டீஷியனை டியூன் பண்ணி அனுப்பினதே நான் தான். அது 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 வந்து உண்மையிலே வந்து அந்த பொலிட்டீஷியன் பிளவிடேக்க தள்ளி வைக்கிறது நாங்க தான். அப்ப இங்க நாங்க எங்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இட்ஸ் எ காமன் கொஸ்டின். இது வந்து நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து நான் கட்டாயம் பேசியே ஆகணும். இதில் எங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னால், பிள்ளைகள் நடக்கும் பொழுது நாங்களும் மௌனமாக இருந்துட்டு போகிறது, நாங்கள் கேள்வி கேட்கறது இல்லை. எங்களுக்கும் எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அரசியல்வாதிகள் வந்து அந்த தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, இப்போ அந்த இன்ஃப்ளேஷன், அந்த பொருளாதார சுதந்திரம் கூட வரைக்க கூட உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு மனுஷன், அவன் பேங்க்ல ஒரு 10 லட்சம் காசு இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்தோடனே அந்த பண மதிப்பு குறையுது, ரைட்? பாவம் 10 லட்சம் கஷ்டப்பட்டு திரும்ப வந்து சேர்த்து வச்சிருக்க காசை இவங்க செய்கிற இந்த இதால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அது டக்குண்டு மதிப்புலேருந்து அது 2 லட்சத்துக்கு குறைஞ்சோடனே அந்த மனுஷன் எவ்வளோ பாடுபட்டுருக்கும். பொறுப்பு கூறுன்றது இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இலங்கையில பொறுப்பு கூறுறது இல்லை. இப்போ தித்வா அடிக்கிற நேரம் சில நெட்வொர்க்ஸ் ஃபோன் ஆன்சர் பண்ண இல்லை, எத்தனை பேர் கால் பண்ணி ஆன்சர் பண்ணாமல் செத்தவன் இருப்பான். ஏதாவது அந்த அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த உயிர்கள் எங்கே போச்சு? அப்போ உயிர்களை மதிப்பு என்ன? நீங்கள் ஒரு சட்டத்தரணி தானே, நான் கேட்குறது சரியா இல்லையா? அப்போ இங்கே நிறுவனங்களும் அதை எடுக்கல. பாருங்க, நான் அரசை தானே சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுதான். அதுக்குரிய நீதியை தேடக்க கூட அது குயிக்கா கிடைக்காம இருக்க மக்கள் பின்வாங்குறாங்க. இப்ப ஒரு சாதாரணமான விஷயம் தான் இது. ஒருத்தருமே ரெஸ்பான்சிபிள் இல்லை. இந்த இடத்துலயாவது 28 வருஷத்துல ரெஸ்பான்சிபிள்ன்றதை நாங்கள் எடுக்கிறதுக்காவது பார்க்கணும். இது மற்றது பாருங்க, இப்ப இப்படி ஒன்று அடுத்த கேள்வி. இது இப்ப நீங்க பேசுறதுக்கு தான் ஐடியா, நீங்க கதைக்கும் போது எனக்கு ஐடியா வருது. என்னன்னா, இப்ப என்ன, ஒரு 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 தலைவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு கல்யாணம் கட்டிருக்கு, அவருக்கு பிள்ளை இல்லை, அதனால அவர் ஆள தகுதி இல்லை என்று சொல்லி ஒரு பகிரங்கமாவே பட்டாம்பூச்சி என்று சொல்லி, அது 2 பேரும் நண்பர்கள் தான், அது வேற கதை, அது இன்னொரு பக்கம். 2 பேரும் நண்பர்கள் தான், ஆனா பகிரங்கமான போட்டி வரும்போது இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கணும். இதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஒரு அப்பாவா இல்லாத ஒரு ஆளுக்கு எப்படி பிள்ளைகளை வளர்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்திய பிரதமர் யாரு? நரேந்திர மோடி. அவர் திருமணம் முடித்தவரா?
முடித்தவர் தானே. அவர் குழந்தை அவர் அதை பத்தி குழந்தை ஏ வைஃப் டிவோர்ஸ் இந்த அப்படித்தான் சொல்றாங்க. அவர் குழந்தை இருக்கா? அதை அவர் எப்பயுமே காட்டல. இந்த கேள்வி என்னன்னா, இப்ப ஆட்சிக்கும் இந்த தனிப்பட்ட தாக்குதலுக்கும் சம்மந்தம் இருக்கா? அவர் இலங்கையில தனிப்பட்ட தாக்குதலை பாருங்க, ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் பிரச்சனையை கொடுக்குது. இன்றைக்கு ஒரு பாடசாலையை கொண்டு வந்து பாடசாலையில் 100ஆண்டு விழா நடக்க ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி முற்று முழுதா பலரை பண்ணுவதற்கு பின்னால் ஒரு சக்தி இயங்கி இருக்கு. அப்ப அந்த சக்தி ஏதோ ஒரு அரசியல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாரத்துக்கு முயற்சிக்குது. இது ஒரு அரசியலை செஞ்சா அந்த அரசியல் எப்படி இருக்கும்? கேவலமா தான். ரைட்டா, நான் உட்காந்துறேன். 78ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்ச நேரம் பேச்சுக்கள் நாங்கள் எதை பத்தி பேசிட்டீங்க? 78 வருஷம் கஜமுகன் இப்போ பேச வேண்டிய நிலைமை. இப்ப நான் பக்கத்துல இருந்து நாடுகளை பற்றி சொல்லுங்க. இப்ப அவங்க தனிப்பட்ட விஷயங்களை பார்த்தாங்களா? நாட்டுக்கு ஆட்சியாளர் நியாயமானவரா? அவற்ற அறம் சரியா இருக்கா? அவர் இந்த நாட்டை நடத்துவாரா? நன்றாக பாருங்க, மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் அவர்கள் வருவதற்கு முதல் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார். இந்தியாவிலே அதிகம் கல்வி கற்றவர் அவர் தான். அப்ப நாங்க நகைச்சுவையா நினைக்கிறோம். நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்குள்ள கிணத்துக்குள்ள இருந்து கொண்டு மற்ற நாடு எல்லாம் ஏதோ ஒன்று நினைச்சு கொண்டிருக்கோம். அப்படி இல்லை. இன்றைக்கு மாலத்தீவு எங்களை விட மிக திடமான ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. சரியா? இப்ப எங்களுக்கு போராட்டம் நடத்தி நாங்க என்ன செய்யறோம்? திருப்பியும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கொண்டு வந்து இருத்தி திருப்பி ஒரு எலெக்ஷனுக்கு போய் தான் மாத்துறோம். ஆனா நேபாளில் நடந்த பாத்தீங்களா மாறி சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கொள்ளும். இதில் கஜமுகன் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், எலெக்ட் பண்ணி வார கட்சிகள் மாறி மாறி கொள்ளையடிக்கிறது தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் உண்டு. அடுத்தது கட்சி மாறினோடனே இந்த கட்சியில் இருக்கிற திரும்ப அந்த கட்சிக்கு போயிட்டு அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு வந்து அப்படியே ஒரு இது ரைட். ஆனால் ஏதோ ஒரு 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 எதிர்பார்க்காத முறையில் இந்த முறை வேறு மாதிரி ஆட்சி அமைஞ்சிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், ரைட் ஓகே நடந்து போயிட்டு பொருளாதார வீழ்ச்சி வந்துடுச்சு. ஆனால் இதுக்கு பிறகும் நாங்கள் இதை திரும்ப செய்ய போகிறோமா என்றது ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னால், இனிமேலாவது நாங்கள் இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்திரமான ஒரு கொள்கையை முன்னிறுத்தி, அதாவது இந்த எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி, எங்களுடைய கொள்கைகள், அதாவது இந்த எல்லாத்தையும் ஸ்திரப்படுத்தி முன்னுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் நாங்கள் பேசின மலையக பக்கத்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் இருக்குது. 85% அரசாங்கத்தை கையில் தான் இருக்குது. ஏன் இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு முடிவொன்று எடுத்து அந்த மக்களுக்கு அந்த லேண்டை கொடுக்க முடியாது? அவங்க என்ன கேட்குறாங்க, இல்லை அந்த டித்வால பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நட்டையீடு வேணாம், எங்களுக்கு 10% ஏதோ இடத்தை தாங்க, நாங்கள் ஏதாவது செய்து அதில் வாழ்ந்து கொள்கிறோம். ரைட். அங்கே வடகிழக்கு மக்கள் இல்லை தானே உங்களுக்கு மகாவலிக்கு என்ன ABCDEFGHன்னு சொல்லி வலயங்கள் அமைச்சு அதுக்கு புதுதாக ஒரு பயிற்சிகை அமைச்சு எங்கேயோ இருந்த ஒரு ஆக்களை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்து வாழ வைக்கிறதுக்கு முடிஞ்சு நாடுதான் இது. புதிய நாடு இல்லை. காமினி விக்ரமசிங் அவர்கள் இருந்த காலகட்டத்தில், காமினி அவர்கள் இருந்த காலகட்டத்தில், அவர் மகாவலி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அப்ப இது புதுசு இல்லை. அது யோசிக்கிறாங்கன்றதுனா இப்ப ஏன் இதை சுட்டி காட்டுறேன்னு தெரியுமா? ஏதோ நடந்ததே நடத்துறீங்க இல்ல. அது சரி. அப்பெல்லாம் இந்த வாழைச்சேனையிலலாம் இந்த காங்கேசன்துறை ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, தொழிற்சாலைகள் எல்லாம் சாதாரணமா இருந்துச்சு. இப்ப ஒரு சின்ன ஒரு தொழிற்சாலை உருவாக்குறேன்டாலோ இல்லாட்டி அதை நிலையா கொண்டு போறேன்டாலும் கஷ்டமாயிக்கு. ஆனால் இப்போ பொறுத்தவரையில் வடகிழக்கு மக்களை பொறுத்தவரையில் இப்போ அவங்களுடைய காணிகளை கையகப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இந்த நேரத்தில் தேவையானது ஒரு கேள்வி. இதுக்கு பிறகும் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைச்சு இந்த பொருளாதாரத்தை என்ன இப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே, லெசன்ஸ் லேர்ன்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன். ஏன்னா நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலம் நாங்கள் மீண்டும் அந்த அந்த பழைய நிலைமைக்கு போகாமல் முன்னுக்கு போக வேண்டிய ஒரு செய்யலாது. அப்ப இப்பயாவது இந்த நிலைமைகளை புரிஞ்சு கொண்டு உண்மையான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வேணும் என்று சொன்னா, இந்த இருக்கிற இந்த பொட்டல் நெக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அப்புறப்படுத்தி
முன்னுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையை தான் நாங்கள் பார்ப்போம். பேசணும், கதைக்கணும். அதுக்கு மக்கள் நானோ நீங்களோ நம்மள மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன செய்யணும் மட்டும் யோசிக்கணும். இப்போ எல்லாத்தையும் தூக்கி அரசாங்கத்தோட தலையிலையோ மனோரகுமாரோட தலையிலையோ போடலாம். என்ன பொறுத்தவரையில மக்கள் கேள்வி கேட்போம். இப்போ நாங்கள் சொல்லுவோம் 48, 50, 60, 70கள்லேயே மகாவலி திட்டங்கள், கல்லோயா திட்டம் எல்லாம் வந்து டி.எஸ். சேனாநாயக்கர், அதுக்கு பின்ன காமினி திசாநாயக் அவர்கள் விக்டோரியா ரந்தனிகள ப்ரொஜெக்ட்ஸ். சரி, இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்ன கொத்மலையை கூட காமினி திசாநாயக் அவர் கட்டணும்னு சொல்லி ஒரு கொத்மலைக்கு ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது அவருக்கு. என்னென்னா கம்பள நகரம் பாதிப்புறதுக்கு ஒரு காரணம் வேண்டு. இப்போ இப்படி இந்த மக்கள் இடம்பெயர்க்கிற திட்டம் எத்தனை தசாப்தங்களாக நடந்திருக்கு. இதுல வந்து அரச கொள்கை ஒன்று இருந்திருக்கு. நாங்கள் இதுக்கு முதல் பேசிப்போம். நான் பார்த்தா யோசிச்சேன், 5 வருஷ கொள்கை. நாங்கள் முந்தைய 5 ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாத்திரம் நினைக்கிறேன். ஆனா இந்த ப்ரொஜெக்ட்ல 5 வருஷத்துல நடத்த முடியும் ப்ரொஜெக்டா நடத்திச்சு எஃபெக்டிவாக இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. இப்போ மிகப்பெரிய கல்லோய், அதாவது டி.எஸ். சேனாநாயக்க சமுத்திரம் தான் இலங்கைன்னு மிகப்பெரிய ரிசர்வர். சரி, பராக்கிரம சமுத்திரோட பெருசு. இது நீங்க நினைக்கிறீங்களா 5 வருஷத்துக்கு நடத்துக இல்லையே, எவ்வளவோ காலம் நடந்திருக்கு. அப்ப இங்க இவர் யோசிச்சு கொண்டு வர ஒரு விஷயம் இருக்கிற மில்ரோய், அதுல ஒரு சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா. என்னண்டா மீண்ட கொள்கையை வையுங்க, அதே நேரம் இலங்கையில் இருக்கிற அத்தனை பேரையும் வந்து பொதுவா நினைச்சு அவர்களுக்கான வழியை முன்வழிங்கன்னு அவர் கேட்கிறார். அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நான் இப்போ நேற்று முந்தின நாள் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. எனக்கு உண்மையிலே வாழ்க்கை வெறுத்து போயிட்டு, அடே இந்த ஆட்சி மாறிட்டு, ஆனால் அந்த பழைய சிஸ்டமே ஒன்றும் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கண்டிருப்பீங்க, நியூஸில் வந்த ஒரு விஷயம் வந்து பிரசிடெண்ட் வந்து ஒரு கமிஷன் ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணார். எதுக்கு? கொழும்பு மாநகர சபையில் இருக்கிற ஊழல்களை வெளிப்படுத்துறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஊடக அறிக்கையும் வந்துடுச்சு. அது எனக்கும் வந்தது. ஓகே, சரி. அடுத்த நாள் வந்து அதுக்கு ஒரு கால் ஒன்று எடுக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாம் முடிஞ்சு ஊழலை நீ நேரடியாக நம்ம சந்திக்கலாம். அப்போ ரைட், அப்போ பிரசிடென்ட் கமிஷனுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த எதிர்பார்ப்போட நீங்கள் அங்கே கால் பண்ணுவீங்க? உங்களுடைய நீங்கள் கால் பண்ணால் உங்களுடைய என்ன புகாரை வந்து டக்குன்னு பதிவு செய்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தருவாங்கன்னு எதிர்பார்ப்பில் கால் பண்ணுவீங்க, ஓமா இல்லையா? ஆனால் அங்கே கால் பண்ணினா மற்ற நம்பை கதைண்டு அப்போ இவங்களாண்டு கால் கறேன். நான் கேட்டேன் ஏண்டு இல்லை, இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்கேஜ் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ண. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? பிரசிடென்ட் கமிஷன். பிரசிடென்ட் கமிஷன் யாரு? பிரசிடென்ட் யாரு? எங்களோட நாட்டில் இருக்கிற தலைவர். அப்போ அதுக்குள்ளேயே இப்படி ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குண்டா நாங்கள் இப்படி ஒரு சாதாரண ஒரு எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. இப்போ 153-59 பேர் இருக்கிறாங்க பார்லிமெண்டத்தில் ஆளுங்கட்சி சார்பாக. அவங்க வாகனமே எடுக்கலன்னு இருப்பாங்க, அவங்க வந்து எரிபொருளே எடுக்கல, அவங்க வீட்டுக்கு அவங்களே தான் என்ன கரண்ட் பில் விலை கட்டுறாங்க. நகைச்சுவா சொல்லிடுறேன் நான், உண்மையாகவே அப்படி செய்வர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்னர் அரசாங்கத்தில் அப்படி இல்லவே இல்லை, கொள்ளையடிச்சவன் தான் இருக்கிறான். ஆனால் இங்கே இப்போ அந்த விதத்தில் நாங்கள் அது உன்னதமாக பாராட்டணும். இப்படியான ஒரு ஆக்கள் வந்திருக்கிறோம், உண்மையை சொல்ல தானே வேணும். இப்போ இந்த 159 பேரும் தான் இலங்கையின் அரசுக்கு முழு செலவினம் வைக்கிறன்ற மாதிரி தானே மக்கள் நினைச்சிட்டு இருக்கணும். இலங்கையில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அரசு அலுவலகங்கள் இருக்கு, அரச வாகனங்கள் இருக்கு. அரச வாகனங்கள் தேய்வானம் அடைந்து கிடப்புல போடப்பட்டதுன்ற கணக்கெடுத்தா பல பில்லியன் பெறுமதி, அதாவது பராமரிக்காம. அதனால புதுசா இன்னும் கொள்வனம் செய்யறதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை, அதை தேர்றதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. நான் சொல்றது கேளுங்க, இந்த விரயம் இருக்கே இல்லை, நான் சொல்றது இந்த பராமரிப்பற்ற விரயத்தை, கட்டிடங்கள் வாகனங்கள் ஒன்றும் வேணால் நாங்கள் அட்வொகேட்டா பக்கத்தில் இருக்கிறோம், அதை தானே சொல்லலாம். பக்கத்தில் முன்னால் இருக்கிறது வந்து எதிர்கட்சி அலுவலகம். நீங்க முடிஞ்சோன்னு வாங்க, எத்தனை வாகனம் தொடர்ந்து அதுல நிறுத்தப்பட்டிருக்கேன் வேற. இதே கூட வீடா இருந்தா நீங்க வச்சிருந்துருப்பீங்களா? ஏன் அதை பயன்படுத்தலாது? இது வந்து இப்ப எதிர்கட்சி அரசாங்கத்தோட சம்பந்தம் இல்லைன்றதுக்காக நாங்கள் ஒரு ஆட்ட சொத்து, அது அரச சொத்து, ஆட்ட பணத்திலேருந்து போகுது, மக்கள் பணத்திலேருந்து போகுது. சரியா இல்லையா? சொல்றது சரி, 100% சரி. அதை பிற்காலத்தில் செலுத்த போறது எங்களோட நாம தான். இப்ப நீங்க மக்கள் நினைச்சிட்டு இருக்கிற என்ன, இந்த அரசில் இருக்கிறார்கள் எதுவுமே ஒன்றுமே செய்யலையே. அரசு இது இல்லை, அரசுன்றது அத்தனை தொடர்புகள் புள்ளியும் அரசு.
இந்த அது 2 மணி விரயத்திலேயே பெரிய விரயமா போயிட்டு இருக்கு. அதை சரியா பராமரிக்கிற ஆட்கள் இல்லை, தொழில் இல்லை. ஏன்னா குறிப்பாக நாங்க சொல்லுகின்ற மஹிந்த ராஜபக்ச காலகட்டத்திலே வந்து யாராவது ஒருத்தர் டொனேஷன் கொண்டு வந்து கொடுத்தா அந்த டொனேஷனுக்கு ஒரு பிரதி அமைச்சர் பதவியை போட்டுருவாங்க. அதை நடத்துறதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்துக்கு நாங்கள் ஒரு என்ன சொல்லுவோம், தொழில் வழங்குறதுக்கு வந்து அரசு அதிகாரி நியமிச்சிருப்போம் தானே. அரசு அதிகாரின்னா இப்போ ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சாங்க, டிகிரி முடிச்சாங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. அப்படி 1008 மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் இலங்கையில சுத்த வரை இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸே இல்லாமல் சம்பளம் எடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா அது எப்பயோ போடப்பட்ட பிரதி அமைச்சுன்னு உண்டு. இவன் அமைச்சே இல்லை, அமைச்சு என்னதுக்குன்னு தெரியாது, ஆனா பேசிட்டு போயிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க? எவ்வளவு இடம் இருக்கு? அப்படி எத்தனை அலுவலகங்கள் பராமரிப்பற்ற நிலையில் இருக்கு. இதுன்னு செலவிலம் எல்லாம் என்ன? ஆனா இதுல முக்கிய இன்னொரு விஷயம் கவனிக்கிறேன். என்னன்னு சொன்னா, பராமரிப்பு இருந்தாலும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா மெயின்டெனன்ஸுக்காக ஒரு கணக்கு கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுவும் இருக்குது, ஒதுக்கப்பட்ட பணமும் இருக்குது, ஆனாலும் மெயின்டெனன்ஸும் நடக்காது. இப்படி வந்து சில சொல்றேன். நம்ம நாடு 141 அப்படியாவது கடைசியில இருந்து 10வது நிலையில தான் இருக்கு. ஸோ இப்படி பல விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் இதை நான் சொல்கிறோம்னா, திரைப்படுத்துதல், ஒரு திரைப்படத்தை நாங்கள் காண்பிக்கிறோம். இப்போ என்னடா இப்படி பேசுகிறோம், ஒரு திரைப்படம் பார்க்குறோம். ஒரு திரைப்படத்தில் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைக்கிற விஷயத்த ஒரு கதாநாயகன் செய்வார். இதுதானே அப்படியான படம் தான் வெல்லும், இல்லாட்டி வெல்லவும் வெல்லாது. அதாவது அவர் அடி வேண்டுவார், கஷ்டப்படுவார், அவருக்கு எல்லாம் அநியாயம் நடக்கும். எப்படி எங்களுக்கோ அது அப்படியே நடக்கும். ஆனால் அதுலேருந்து அவர் மீள கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வழிவகையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதுலேருந்து மீண்டும் வெல்லுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த படத்தின் முழு கதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75% கதை துன்ப பின்னணியை தான் சொல்லிட்டு இருக்கு. பிறகு அந்த துன்பத்திலேருந்து அவர் விடுதலை அடைகிறார் என்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த படத்தின் கிளைமேக்ஸாக இருக்கு. இப்போ நாங்கள் அந்த துன்ப கதைகளை சொல்லியிருக்கிறோம், திரைக்கதையை பதிவு செய்திருக்கிறோம். 75%. சரியா? இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் தேவைப்படுது. அந்த கிளைமேக்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் நாங்கள் நம்புகிற நம்பிக்கையிலான் இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனலில் ஒரு லட்சக்கணக்கான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தளத்தில் நாங்கள் இதை சொன்னோன்னே இன்றைக்கு இதெல்லாம் மாறிடுமென்றலாம் நாங்கள் பொய்யா நம்ப இல்லை. ஆனால் சொல்லப்படுற இந்த விஷயத்தில் ஏதோ இருக்குது, மாறத்துக்கு நாங்களும் ஒரு கருவி. நான் அதை எடுத்துட்டேன். நான் உண்மையே சொல்கிறேன், நான் என் அறத்தை பார்ப்பதற்கு மட்டும் தகுதியுடையவன். என் அறத்தை நான் சரிவர பார்ப்பேனாக இருந்தால் அது பொது அறமாக மாறும். என்னட்டு இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நான் என்னட்டு இருந்தேன், இதில் வெளியில் எங்கேயுமே நான் போகல. எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த சுதந்திரத்தை நாங்கள் உண்மையிலேயே பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. அது என்ன பொறுப்புன்னு சொன்னால், சில விஷயங்களை வந்து நாங்கள் கேட்கணும். இப்போ சொல்லுங்களேன், இப்போ நீங்கள் உங்களோட பிரதேசத்தில் இருக்கிறீங்க, உங்களோட பிரதேசத்தை பார்த்து கொள்வது வந்து அதை பொறுப்பாக சுத்தமாக உங்களுடைய பாதுகாப்புக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய அந்த சொல்கிறது நகரசபை உறுப்பினர் அவர்கிட்ட கையில் தான் அந்த பொறுப்பு இருக்குது. அப்போ உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தானே அவர். அப்போ உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவரை தான் புஷ் பண்ணணும். அங்கே இருக்கிற அபிவிருத்தி பணிகளை எல்லாம் கொண்டு போகிறவர் வந்து அவர் தானே. அப்போ அவர்கிட்ட தான் கேட்கும். அது வந்து சில நேரங்களில் வந்து கேட்காம இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனை. இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த நம்ம அந்த கால ஓட்டத்தில் இப்போ இந்த ஓடிட்டு இருக்கிற அந்த இதில் சில விஷயங்களை வந்து நமக்கு நின்று கேட்க டைம் இல்லை மீன்றோம் இல்லை. ஆனால் அது தப்பு, அதுதான் பிரச்சனை. அதுக்குண்டு ஒரு செலவழிக்க. நீங்களோட அம்மா வந்து கடைசியாக முனிசிபல் டெக்ஸ் கட்டுனாங்க, 15,000 ரூபா எடுத்துட்டான் அவன். 14,000 தான் கணக்கு, விட்டு வந்தான் கணக்கு பார்த்தாங்க. நான் சொன்னேன், திருப்ப அங்கே செலவழிச்சு போகிறேன், ஆட்டோக்கு 700 ரூபா வரும், போக விட்டு போட்டு வேலையை பாருங்க. அம்மா போனான், அம்மா அப்படித்தான். அது மட்டும் இல்லை, இப்போ எங்களோட வீட்டில் நான் முதல் வாடகை வீட்டில் இருந்தேன். நான் இவற்றை வீட்டுக்கு முன்னால பம்பளைப்பட்டியில் அவர் வந்து வருடாந்தம் கட்ட வேண்டிய அந்த டேக்ஸ் வந்து நான் போய் கட்டிட்டேன். கட்டி முடித்தேன். என்னென்னா நான் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லியிருக்கு கிருளப்பன், அதில் போய் கட்டி கொண்டு வந்தாச்சு, வேலை எழுதிட்டேன். அடுத்த வருஷம் வந்து வருது, அதுக்கும் சேர்த்து டேக்ஸ் போட்டு கொடுத்தது அங்கே வந்து கனெக்ட் ஆகலை. சரியா? இப்போ இது வந்து இலங்கையில் பாருங்க, உலகம் எங்கேயோவே போயிட்டு எப்போ கம்ப்யூட்டர் வந்தது, ஆனால் அந்த கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டி இல்லை. நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆட்பதிவு திணைக்களம் முழுக்க கணினியில் அவ்வளவு விஷயமும் வச்சுருக்கு. பாஸ்போர்ட் உங்களோட பயோமெட்ரிக்ஸ்லேருந்து எல்லாம் பாஸ்போர்ட்டே இருக்குது. ஆனால் போலீஸ்கிட்ட ஒன்றுமே இல்லை, போலீஸ் புதுசாக தேடிட்டு தெரியுது.
ஒரு கிரிமினல் காணாமத்தா இல்ல. இப்போ நீங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் அடிச்சுட்டு போனா அவரை தேடுறதுக்கு எத்தனையோ பேர் தேடிட்டு இருந்தாங்க தெரியும் தானே. அதை போலீஸ்மா அதிபரையே தேடிட்டு இருந்தாங்கல்ல எங்கடாக. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? அவ இது எங்க பயோமெட்ரிக்ஸ் இல்லை. இந்த கனெக்ட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? டிரான்ஸ்பரன்சியை காட்டுறதுல தயக்கம் இருக்கு. யாருக்கு இருக்கு? யாருக்கும் இருக்கு. பெரிய பெரிய இடத்துல இருக்கிற ஆட்களுக்கு விருப்பம் இல்லை. டிரான்ஸ்பரன்சியை காட்டுறது உனக்கு தயக்கம் இருந்தால் எப்படி அந்த நாடு சுத்தமான நாடா வரும்? தயவு செய்த சுதந்திரத்துல யாருக்காவது உண்மையாவே முதுகெலும்பு இருக்கிறதா இருந்தா, நீங்க உண்மையாவே உப்பு போட்டு சாப்பிட்றதா இருந்தா, சரியா, டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வாங்க பாப்பா. ஒன்றுமே தேவையில்லை. டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை ஒன்றுமே தேவை. அங்கிருந்து ஒன்றுமே தேவையில்லை. டிரான்ஸ்பரன்சி வந்தா எல்லாம் வந்துருமே. நாங்கள் இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. சரி, நாங்கள் நிறைவு செய்வதற்கான நேரம் என்று 1 2 3 4 தயாரிப்பாளர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. நேர்களுக்கு நாங்கள் சொல்லணும், இதுக்கே எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு. சுதந்திரம் அதோட மட்டும் அப்படித்தான் அழகாகும் சுதந்திரம். சிலாக்கள் மட்டுப்படுத்தி அப்போ அடுத்த வருஷத்துலயாவது இது மாறுமாண்டு ஒரு நம்பிக்கையோட முடிச்சுக்கலாம். பல மன அழுத்தங்களை எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்தீங்க. இல்லை, இன்னும் கணக்காக பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம் சட்டோட போகிறதுக்குள்ள. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் நிறைய பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. நன்றி நன்றி அஷோதா. நன்றி. பிறகு ஒரு முறை இப்படி நாங்கள் பேசுவோம், தொடர்ந்து பேசுவேன். நன்றி நேயர்களே. அட்வொகாட்டா நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். இப்படி சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறேன், அதனால சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.